அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாஜகவில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதாவது அந்த ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் டீம் அப்படின்னு செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மாற்றம் இது. இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் வரப்போவதில்லை. அதனால தான் பாஜகவில் இதுவரைக்கும் என்ன நடந்து கொண்டு இருந்தது, இந்த சமீப காலத்தில் ஒரு 2 வாரங்களாக என்ன நடந்தது, முக்கியமாக 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக அதே சமயத்தில் விலாவரியாக பார்க்கலாம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்கள் ஒரு 10 நாள் இருக்குமா அந்த ஒரு பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் இந்த 6 தொகுதி அப்படின்னு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பிலிருந்து நான் விலகுகிறேன், அது அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 2த்தையுமே பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்தைக்கு நீங்கள் பார்த்த அண்ணாமலை வின்டேஜ் சார், அதுக்குள்ளே வின்டேஜ் ஆகிட்டாரான்னு கேட்காதீங்க. அவர் முதல்ல தலைமை பதவி ஏற்ற பிறகு எப்படி ஒரு அதிரடியாக செயல்பட்டாரோ அதே அண்ணாமலையை நீங்கள் நேற்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு எந்தூசியாசம், இதெல்லாம் மறுபடியும் அவரிடம் வந்துவிட்டது. சரி, அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டப்போ கட்சியில் இருந்த சீனியர்கள் சில பேருக்கு வருத்தம் இருந்திருக்கலாம். ஏன்னாங்க, கட்சியில் நாங்களாம் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், எதுவுமே இல்லாதப்பெல்லாம் எங்களுடைய உயிரை கொடுத்து நாங்கள் உழைச்சிருக்கோம், அப்படி இருக்கச்ச புச்சா ஒருத்தர் வந்துகிறாரு, அவருக்கு அரசியல்லையே அனுபவம் கிடையாது, வயசும் கிடையாது, அவரை போய் தலைவராக போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு. இது நியாயமான வருத்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பதவிக்கு லாயக்கானவர் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இதுவரைக்கும் இருந்த பாஜக வேற, அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு இருந்திருக்கின்ற பாஜக வேற. அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகும் அந்த காழ்ப்புணர்ச்சி தொடர்வது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. சரி, ஒரு சில சீனியர்கள் ஆர் ஈவன் அதை ஜூனியர்கள் கூட வச்சுக்கோங்களேன், அந்த வருத்தத்தில் இருக்கிறது ஜாதி திமிர் பிடித்த ஒரு சிலர், மிகச்சிலர், அவ்வளோதான் நான் சொல்வேன். எங்களால் கட்சிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? ஆனாலும் இப்படி எதிர்பார்த்த சில பேர், அந்த மிகச்சிலர், அவங்களும் கட்சியை விட்டு போயிட்டாங்க. குட் ரிட்டர்ன்ஸ், நல்லது நடந்தது கட்சிக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 24 பாராளுமன்ற தேர்தல் இது ஒரு வாட்டர் ஷெட் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பெரிய சாதிச்சிட்டார் அவர்? ஏங்க, 2014 18% தான் வாங்கினாங்க, 24 18% தான் வாங்கினாங்க, சும்மா இன்னும் அவருக்கு சொம்பு தூக்கி நிற்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் 2014 என்டிஏ, ஆனாலும் அங்கே தேமுதிக தான் முதன்மையான கட்சி. ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டபுள் டிஜிட்டில் பாஜக வாக்குகள் வாங்குச்சு அப்படின்னு சொன்னால் 2024 எலெக்ஷன் தான் காரணம். அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு. இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உடனே சில இதை பாருங்க, அவர் வார் ரூம் வச்சுக்கின்னு அந்த இண்டிவிஜுவலை ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கிறாரு. பாஜகவில் தனி மனித துதி அப்படின்றது கிடையாது. இது நம்ம நிறைய தடவை கேட்டுக்கிறோம். அப்போ தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் மோடி அவர்கள் வரும்போதோ இல்லை கட்சி கூட்டங்களில் மோடி அவர்கள் கலந்துக்கும் போதோ எப்படி பாஜக வாழ்க அப்படின்னு கத்துறாங்களா, இல்லை மோடி மோடி அப்படின்னு கத்துறாங்களா? எப்படிங்க அங்கே மட்டும் தனி மனித துதி அப்படின்னு கேட்டால் உடனே பார்த்தீங்களா மோதியோடு நீங்கள் அண்ணாமலையை கம்பேர் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஹிப்போக்ரஸியை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி என்டிஏல அதிமுக வர வேண்டும் அப்படின்னு ஹைகமாண்ட் விரும்புகின்றது. அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், 2026 தேர்தல் அப்படின்றது பாஜகவுக்கு முக்கியமானதில்லை, ஆனால் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலையும் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடியாது. ஏன்னா இப்போ இன்னொரு ஆப்ஷன் தாவேக்கான்னு ஒன்று வந்திருக்குது. அதனால் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே இந்த திமுக பக்கம் கொஞ்சம், பாஜக பக்கம் கொஞ்சம், தாவேகா பக்கம் கொஞ்சம் அப்படின்னு போயிடுவாங்க. அண்டு தாவேகா 26 தேர்தலுக்கு அப்புறம் அது சர்வை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ களம் பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு மாறிடும். அது 2031க்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பாஜக ஹைகமாண்டில் என்ன யோசிச்சிருக்காங்க, இல்லை 26 மறுபடியும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இறங்கி இந்த அலையன்ஸை அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. இந்த அலையன்ஸுக்கு அண்ணாமலை சரி என்னால் பிரச்சனை வரக்கூடாது, ஏன்னா அவர் இந்த அலையன்ஸ் எனக்கு ஏற்புடையதல்ல அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அதனால் வேண்டாம், நான் ஒதுங்கிக்கிறேன், அது 3 வருஷம் வேறு முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் வேறு யாரையாவது தலைவராக போட்டுக்கங்க அப்படின்ட்டு அவர் ஜென்டலாக போயிட்டாருங்க. ஸோ இறங்கி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி வைத்தார்கள்.
பாஜக. இது புதுசாக தலைவர் வந்த பிறகு இங்க கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றத விட அண்ணாமலையை ஒட்டுக்கா கட்டணும் இப்படின்னு சில சக்திகள், அது யாருன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை, வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அண்ணாமலைக்கு க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன கட்சிக்கு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை. இவங்கள்லாம் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள், அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளு. இவங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவங்களெல்லாம் கட்டு இப்படி நடக்க ஆரம்பித்தது. ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் அண்ணாமலை கட்சியை விட்டு போயிடுவார், தனி கட்சி ஆரம்பிச்சிருவார், அதனால் அவரை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டுக்காதீங்க, அதோ நவம்பரில் டிசம்பரில் அதோ போயிடுறார் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையிலும் இருந்தார்கள். மறுபடியும் அதை யாருன்னெலாம் கேட்காதீங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. அண்டு ஊடகங்களில் கேட்கவே வேணாம், தோ தனி கட்சி ஆரம்பிக்கிறார், தாவேகாவுடன் சேருகின்றார், இவர் டெப்டி சிஎம் ஆறார், விஜய் சிஎம் ஆறார் அப்படின்லாம் சில பேர், இவர் தனி ஆட்டம் ஆடப் போகின்றார் அப்படி இப்படின்னு சில பேர், இப்படி ஆளாளுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கருத்து சொல்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்சியிலேயே சில பேர் அந்த மாதிரி நம்புறாங்கன்னும் போது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே இது பாருங்க, எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்கார். அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ரெக்கன்சைல் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்றது தான் அதிமுகவில் பல பேருடைய ஒருமித்த கருத்தாக இருக்கின்றது, இன்க்ளூடிங் எடப்பாடியார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் பாஜகவில் சில பேருக்கு அது பிடிக்கல போல இருக்குது. யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. இந்த மாதிரி 6 தொகுதி 5 தொகுதி அப்படின்னு ஒரு குழுவை போட்டு, அதுவும் அந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று, இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா? என்ன ஹெலிகாப்டர் வச்சுட்டா சுத்த முடியும் ஒவ்வொரு தொகுதிக்கும்? இப்படியெல்லாம் போட்டு அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன், அவருடைய அந்த விசிபிலிட்டி அப்படின்றத குறைக்கணும் அப்படின்னு அருமையாக ஒரு திட்டம், சதி திட்டம்னு கூட நீங்கள் வச்சுக்காங்க, போட்டாங்க. இதை அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்தார். இல்லை, நான் இந்த குழுவிலிருந்து ஒதுங்கிக்கிறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னார். உடனே அந்த குழுக்களையே சுத்தமாக அத்தனையும் கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த குழுவை பற்றி யாருமே பேசலை. எல்லாத்துக்கும் சிகரம் அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ்எஸ் காரியாலயத்துக்கு போகிறார். அங்கே ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளோட பேசுகின்றார். அதுக்கப்புறம் தான் அமைப்பு பொதுச் செயலாளர் மாற்றம், புதுசாக ஒருத்தர் நியமனம் அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்கும் பிறகு அவருடைய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு போல்டான பழைய அண்ணாமலையை நம்மளால் பார்க்க முடிகின்றது. என்ன நடந்தது அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அண்ணாமலை தனியாக அவர் தானே வாசிக்கிறார், அவரை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுத்துன்னுக்கிறார், இண்டிவிஜுவலுக்கு இந்த துடிப்பாகிறவங்களை தான் அவர் வச்சுன்னுக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க, அப்படியே இருந்தாலும் கட்சி வளர்ந்ததா இல்லையா? 5.5% 2014 வாங்கினவங்க 11% வாங்கினாங்க 2024. இதை யாராவது சாதிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பதில் இல்லை. இப்படியே சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆயுதம், அது மாதிரி ஆர்எஸ்எஸ் அதை அண்ணாமலை மதிப்பதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் பரப்பப்பட்டது. ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு கேசவ விநாயகம் அவர்கள் அந்த பதவியில் இருந்தார். இதில் ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி எதுவுமே வாயை திறக்கிறது கிடையாது. முடிஞ்சா ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசுறது, பதவி விட்டு போயிட்ட பிறகு அவர் மேலே சேத்த வாரி தூத்துறது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. உண்மையிலேயே நீ யோகியனா இருந்தால், ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சால் அவர் எந்த பதவியில் இருந்தாலும் வாய் திறந்து சொல்லணும். அதனால் பதவி விட்டு ஓடின பிறகு இஷ்டத்துக்கு வாங்கி வந்ததெல்லாம் பேசுறது, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. ரைட். அப்போது அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்கார். பொதுவாகவே எல்லா மாநிலத்திலையும் பாஜகவில் இப்படித்தான் இருப்பாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்னைக்கும் டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பார்ட்டி அதில் தலையிட்டு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இங்கே போய் போராட்டம் பண்ணுங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் வாய முடின்னு இருங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் குரல் கொடுங்க, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறதே கிடையாது. அடுத்தது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும், எங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்றதையும் ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே சொல்வது கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷன், குறிப்பாக அந்த தேர்தல் வருகின்ற காலகட்டங்களில். ஏன்னா இந்த கட்சியின் அமைப்பு வளராத முன்னாடி காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் தான் இவங்களுடைய அந்த ஃபுட் சோல்ஜர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன் தானே தவிர, அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்டலெக்சுவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர ஆர்எஸ்எஸ் கட்சியுடைய விவகாரங்களில் சும்மா நெய்யன்னு போட்டு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறது கிடையவே கிடையாது.
அப்படி இருக்குச்சு ஆர்எஸ்எஸ் சொல்றதை கேட்காத அப்படின்னு அவங்க சொன்னாதானே கேட்கறதா இல்லையா அப்படின்னு அவங்க தான் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. இந்த மாதிரி குற்றச்சாட்டு எப்படி வந்தது அப்படின்னா கடைசியா இப்படி ஒன்று போட்டு விடுவோம் அப்படின்னு சில பேர் கிளப்பி விட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விட்டது. எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலையுடைய அந்த அதிரடி பேட்டி நேற்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இனிமே அவர் அடித்து ஆடப் போகின்றார். ஹைகமாண்டில் முடிவு பண்ணிட்டாங்க, இதை பாருங்க ஸ்லாக் ஓவர்ஸ் வந்தாச்சு, இதுக்கு மேலேயும் சும்மா உக்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. இது நாள் வரைக்கும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எதிர்கட்சியாக என்ன பண்ணியிருக்காங்க? திமுகவை பாருங்க சரன்னு அவங்க வரிஞ்சு கட்டின்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் எந்த யூடியூப் சேனலில் திருப்பினாலும் திமுக விளம்பரங்கள் தான் வந்து கொண்டு இருக்கின்றன. அதே மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வருதுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போதான் ஏதோ ஒரு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எங்க எந்த நேரத்தில் எதை நடத்துறது அப்படின்னு இல்லையா? அந்தந்த பிரச்சனை நடக்கும்போது குரல் கொடுக்கணும், போராட்டம் நடத்தணும். சரி விடுங்க, அட்லீஸ்ட் இப்போவாது நடத்துகிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். பட் ட்ராக்ஷன் இல்லை, கிரவுண்ட் லெவலில் எதிர்கட்சியாக சரியாக செயல்படவில்லை. வேற திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிதி கொடுக்கலன்றாங்க, ஐம்ஸில் கட்டடமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி ரயில்வே திட்டங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டைல் செக்டார் இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸோட டீல் போட்டாங்க. அது வேற ராகுல் காந்தி வேற கண்ணாவினா உலகம் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் இங்கே ஆம்பிளிஃபை பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை சரியாக கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அதிமுகவிலேயோ பாஜகவிலேயோ யார் இருக்காங்க சொல்லுங்க? அண்ணாமலையை தவிர்த்து. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், அதாவது பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடியார் அவர்கள் மோடி கிட்ட சொல்லி மோடி ட்ரம்ப் கிட்ட பேசி வரியை குறைத்தார் அப்படின்னு. ஏங்க அந்த பக்கத்தில் என்ன குற்றச்சாட்டு சொல்லி நிற்கிறாங்க, நீங்க என்ன பேசி நிற்கிறீங்க? சந்தடி சாக்கில் இதை எங்க ஆளுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்களா, இப்போ பங்களாதேஷ்க்கு 0% அமெரிக்காலேருந்து யான் இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது, ஸோ பங்களாதேஷ் கிட்ட நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. இந்தியா இங்கே இருக்குது, அமெரிக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போது சுண்டக்காய் கால் பணம்னா சுமக்கோலி முக்கா பணம்னு சொல்லுவாங்க. அமெரிக்காலேருந்து அந்த யான் வரணும் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன? அடுத்தது நம்ம ஊர்லேருந்து வாங்குற யானுக்கும் அமெரிக்காலேருந்து வாங்குற யானுக்கும் காஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? கிட்டத்தட்ட நம்ம ஊர் யானோட அந்த அமெரிக்காலேருந்து வருது அப்படின்றது ஒரு 30% காஸ்ட்லின்றாங்க. அதாவது நம்ம ஊர்லேருந்து $2.7 அப்படின்னா அமெரிக்காலேருந்து வருது $3.4 வரைக்கும், 4 to 3.7 வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. விலை மட்டும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்த வரைக்கும் அவங்க சீப்பாக பை ரோடு ட்ரக்கில் போய் இறங்கிறோம், அதனால பெரிய செலவு கிடையாது. இப்போ கப்பலில் எவ்வளோ தூரத்துலேருந்து வரணும். இப்போ இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வித்தின் எ வீக் சேர்ந்துடும். ஆனால் அமெரிக்காலேருந்து கப்பல் வருது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும்? அந்த லீட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கின்னு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இன்வென்டரி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க அப்படி தான் ஆயினுக்குது சப்ளை செயினில். நாம் எதுக்கு அந்த இன்வென்டரியில் போயிட்டு காசை இது பண்ணிட்டு இருக்கணும்? ஆர்டர் பண்ணால் நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுதுன்னு சொன்னால் அந்த ஒரு வார சரக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் யூஎஸ்லேருந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 2 மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ 2 மாதம் இன்வென்டரி நீங்கள் கையில் வச்சுக்கணும். அந்த முதல் போடுறீங்கல்ல, அதுக்கான வட்டி என்னாச்சு? ஸோ இங்கேருந்து வாங்குறத விட அமெரிக்காலேருந்து வாங்குறது கிட்டத்தட்ட 30% அதிகம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்வென்டரியில் நீங்கள் காசை முடக்கிறீங்க இல்லையா, அதுக்கான வட்டி என்னாச்சு? இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது எனிவேர் ஃப்ரம் மினிமம் 15%லேருந்து ஒரு 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? 0% டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பங்களாதேஷ்லேருந்து போனால். அதுவும் எப்போ? அமெரிக்காலேருந்து வாங்கி அதை நீங்கள் கவர்மெண்ட்டை அனுப்பினா தான் 0% டேக்ஸு. இப்போ இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு 18%. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே மினிமம் 15லேருந்து 30% அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதனுடைய விலை இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேணாமா? அப்போது நமக்கு 18% டாரிஃப் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு 0% வரி போட்டாலுமே நம்ம 18% வரியை விட அது அதிகமாக தான் இருக்க போகுது பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு. சரி, இது ஒரு பக்கம். ஏற்கனவே நாங்கள் இந்தியா கிட்டேருந்து யான் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் தேவையே இல்லை, உனக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எங்கே வாங்குறது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போது இந்த அமெரிக்கா கிட்டேருந்து ஒட்டு மொத்தமாக அவங்க இந்த யான் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி காஸ்ட் அதிகம்.
யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாம 0% எக்ஸ்போர்ட் பண்றோம். வேற அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்டே 15% 30% அதிகமாயிடுச்சுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ டோட்டலா யூரோப்பியன் யூனியன்ல பங்களாதேஷால கம்பீட் பண்ண முடியாது. சொல்லப்போனா பங்களாதேஷோட டோட்டல் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்ல 2/3 யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் இந்தியா கேப்சர் பண்ண போகுது. நம்மளுடைய டோட்டல் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பங்களாதேஷ் அதை அடித்து நொறுக்கிடுச்சுங்க. காரணம் என்னென்னா அது ஏழை நாடு அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனில் 0% டேக்ஸில் அவங்கள அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது 2026 முடிய போகுது, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு அந்த டேக்ஸ் இருந்தது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே சைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த கன்செஷன் முடிய போது அந்த நேரத்தில் நமக்கு 0% வரப்போகுது. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யூரோப்பியன் யூனியனில் நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம் பங்களாதேஷோட 2/3 எக்ஸ்போர்ட்டு யூரோப்பியன் யூனியனுக்குன்னு. அங்கே அடி வாங்கிச்சின்னு சொன்னால் பங்களாதேஷ் எக்கானமி எப்படி சர்வைவ் ஆகும்? அமெரிக்காவுக்கு 0% டேக்ஸ் அப்படின்னாலுமே அவங்களால நம்ம எக்ஸ்போர்ட்டோட கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இன்புட் காஸ்ட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதிகமாகுது. இதெல்லாம் தெரியாமல் சில பேர் உளறிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் கொடுக்கறதுக்கு அண்ணாமலையை தவிர இங்கே வேற யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்க? அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க கட்டம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது தனி மனித துதி இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற மோஸ்ட் செல்ஃபிஷ் அண்ட் அரகண்ட் பிஹேவியர். கரெக்டா இல்லையா? மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அண்ணாமலை லண்டனுக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோர்ஸுக்கு. அந்த நேரத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட்டு இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அவங்களாம் கூட்டு ஜிஎஸ்டியில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹோட்டல் ஓனர் எதையோ கேட்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ வைரலாக சுற்றி அந்த வீடியோவை எடுத்தது யார்? ஏதாவது நியூஸ் சேனல்லேருந்து போய் எடுத்தாங்களா? கட்சிக்காரங்க யாராவது தான் அந்த வீடியோவை எடுத்திருக்கணும். அது எப்படி வெளில லீக் ஆச்சு? அதாவது யாரையோ பெருமைப்படுத்ததா நினச்சிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் லண்டன்லேருந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ஆஃப் பண்ண வேண்டியதாக போச்சு. எதுக்காக மாநில தலைவர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணணும்? வெரி சிம்பிள். பாருங்க, அண்ணாமலை வேணால் மாநில தலைவராக இருக்கலாம். நாங்கள்லாம் கட்சியில் நேஷனல் லெவலில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர்கள், மத்திய மந்திரிகளுடன் தொடர்பு இருப்பவர்கள் அப்படின்லாம் காமிச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் கட்சியை தான் நீங்கள் சின்ன பின்னமாக்கி நிற்கிறீங்க. புரியுதுங்களா? ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன்லாம் இருந்தது. இது ஹைகமாண்டில் தெரியும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் ஹைகமாண்டுக்கு தெரியும் அப்படின்னா அது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு சிலராக இருந்தால் கூட அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கப் சிப்னு ஒன்று சொல்லியிருந்தா அதோட அதெல்லாம் நின்றுருக்குமே அப்படின்னு. அது அப்படி கிடையாதுங்க. இப்போது நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அவ்வளோ கிடையாது. யூஎஸ்லலாம் அது அதிகம் புல்லிங்னு சொல்லுவாங்க. அப்போது இது பையனே அதை சமாளித்து மேலே வரணும். ஒவ்வொரு தடவையும் பெற்றவங்க போயிட்டு இது பாருங்க அந்த பையன் அடிக்கிறான், அந்த பையன் கிள்றான், இந்த பையன் நக்கல் பண்ணுறான் இப்படின்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சர் இது பண்ணி அப்படி இருந்ததுன்னா பையன் எப்போவுமே பார்த்தீங்களா அப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு அப்படியே டிபெண்டன்சியோடு தான் இருப்பானே தவிர அவனாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திறமையை வளர்த்துக்க மாட்டான். அண்டு மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சாங்கன்னா, ரைட் அண்ணாமலையால் இதெல்லாம் சமாளிக்க முடியும், அதெல்லாம் ஒரு இஷ்யூ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஹீ வில் மேனேஜ் இட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு அத்தோட விட்டுட்டாங்க. இப்போது எதுக்காக அவர் பதவியை விட்டு போனார் அப்படின்றது ஹைகமாண்டுக்கு தெரியும். அதிலும் அவர் இந்த தலைமை பதவியிலிருந்து ஒதுங்கின பிறகு கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆக்டிவ் மோடில் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் தான் நிறைய பிரச்சாரங்கள் அப்படியே கட்டவிழ்த்து விடப்பட்டன. பார்த்தீங்களா, அவரை மேலிடத்தில் ஒதுக்கி வச்சிட்டாங்க, எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, இவர் இங்கே சும்மா வேணா சீன் போட்டுட்டு தெரிகிறார் அப்படின்னு அதை ஒரு சில பேர் நம்ப கூட ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாம் சரிதான், அவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா இறங்கி ஆட வேண்டியதானா, ஒன்றும் ஆட காணோம். இங்கேயே குழப்பத்தை பண்ணின்னுக்கிறாங்க. இது எதிர்கட்சியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அதனால தான் இப்போ கடைசியாக மேலிடம் உள்ள நுழைஞ்சிருக்கு. அதுதான் சொன்னேன் நேத்திய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வாட்டர் ஷெட் மொமெண்ட் அப்படின்னு. இனிமே அண்ணாமலை அவர்கள் அடித்து ஆடப்போகின்றார். எனக்கு தெரிந்து அவரை இனிமேல் எந்த குழுவிலையும் போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ் பீயிங் கிவன் அ ஃப்ரீ ஹேண்டு. பாருங்க, அவரெல்லாம் நீங்கள் எதுலேயும் கொண்டு போய் சேர்க்காதீங்க. அவர் இஷ்டத்துக்கு ஆடுவார். எங்கே போனோம், என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் மட்டும்தான் முடிவெடுப்பார். நீங்கள் என்ன ஒன்றா குழுவை போட்டுக்காங்க, இல்லை யார் ஒன்றா ஏதாவது பண்ணிக்கங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஓவராலாக என்டிஏவுக்காக தமிழகத்தின் ஃபேஸாக இருக்க போகின்றது
பிரச்சாரத்துக்கு. நீங்கள் உடனே சிஎம் ஃபேஸான்னு கேட்காதீங்க. அண்ணாமலை தான். அவருடைய ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்றத அவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். நீங்கள் யாரும் அதில் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் ஹைகமாண்டுடைய திட்டவட்டமான மெசேஜாக நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பாஜகவில் இருக்கின்ற நிலைமை. இதுதான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, உண்மையான பாஜக ஆதரவாளர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இதில் சில பேர் அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் வந்து ஒப்புதலே கிடையாது. இது பாருங்க, என்டிஏவை ஜெயிக்க வைக்கணும். இந்த ஒரு 60 நாள் 3 மாதம் இதில் வந்து சுற்றி வேலை செய்யணும். அதுதான் வந்து அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. கட்சியில் இருக்க பொறுப்பு இல்லை மற்றது அதெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஜெயிக்கணும், அதுதான் பொறுப்பு. இதை விட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அதே சமயத்தில் அந்த கட்சியில் ஒரு சிலர், மிகச்சிலர் அப்படியே பகச்சல்ல இருந்தாங்க இல்லையா, அவங்களும் இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிலிருந்து தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையுடைய அதிரடி ஆட்டத்தை வந்து நாமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எதிர்கட்சினா அப்படி தான் இருக்கணும். அட்லீஸ்ட் யாராவது ஒத்துராது கடைசி வரைக்கும் நின்று அடித்து ஆடணும். தென்றல் மாதிரியே ஆடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. புயலாக அதகாலமாக இறங்கணும் கடைசி 2 ஓவரில். அதைத்தான் அண்ணாமலை செய்ய போகின்றார். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.